அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளை. இன்னைக்கு நாங்கள் எங்களோட 27 பேட்ச்ல தியரி கிளாஸ்ல எங்களுக்கு ஹைட்டோட ப்ராக்டிக்கல் நாங்கள் பார்த்துட்டோம். அதில் லாஸ்ட்டாக நாங்கள் ப்ராக்டிக்கல் நம்பர் 7 அதை ஃபுல் தியரி பார்ட் நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு எங்களோட பரிசோதனை இலக்கம் அல்லது ப்ராக்டிக்கல் நம்பர் 8 நாங்கள் பார்க்குறோம். ரைட், ஓகே, கொப்பியில் போட்டுக்கோங்க. பரிசோதனை இலக்கம் பரிசோதனை இலக்கம் 8 பரிசோதனை இலக்கம் 8 தலைப்பு போடுங்க. பரிசோதனை இலக்கம் 8 போட்டு தலைப்பு போடுங்க. அல்லதுங்கடா ஹேயரின் சரியா ஹேயரின் ஹேயரின் ஆய்கருவியை பயன்படுத்தி ஆய்கருவியை பயன்படுத்தி ஹேயரின் ஆய்கருவியை பயன்படுத்தி திரவம் ஒன்றில் திரவம் திரவம் தொடர்படர்த்தியை துணிதல் தொடர்படர்த்தியை துணிதல் தொடர்படர்த்தியை சரி, ஓகே. நான் கதைக்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டு திரும்ப நாங்க என்ன செய்யலாம்னா இந்த இடத்துக்கு வரும். அந்த ப்ராக்டிக்கல் நான் பயன்படுத்தின மாதிரி A to Z எல்லா கதைகளையுமே நான் கதைச்சு முடிக்கணும். அதுக்கு வந்து நாங்க எடுக்கலாம். சரி, ரைட், ஓகே. இதுக்கு முன்னால நாங்க படிச்ச விஷயம் நல்லா கவனிங்கடா. நாம கதைச்சிருந்த இந்த யூ குழாயை பயன்படுத்தி என்ன நல்லா விளங்கிக்கோங்க. முதல்ல கவனிங்க. யூ குழாய், சரி, யூ குழாயை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படத்தியை துணிதல் இந்த சப்ஜெக்ட்ல நாங்க படிச்சது. ஆனா அங்கே தெளிவா விளங்கிக்கோங்க. இந்த யூ குழாயை பயன்படுத்தி தொடர்படுத்தி துணிதல்ல அங்க இருக்கிற திரவங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத திரவங்களா இருக்கு. என்ன ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத கலக்க முடியாத சரி, கலக்க இயலாத திரவங்கள் தான் அந்த யூ குழாய் பிராக்டிகல்ஸ் வந்துட்டு சிறப்பான சிறந்ததுன்னு சொல்லலாம். சரியா, சிறந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. சில கேள்வி நான் ஒரு இடத்துல நான் ஒரு மாடல் கேள்வி நாங்க சந்திக்கிற டைம்ல யூ குழாயையும் பயன்படுத்தி கலக்கக்கூடிய திரவங்களுக்கு கேள்வி செஞ்சிருந்தாங்க. அது மூன்றாவது ஒரு திரவம் ஒன்று அங்க தேவைப்படும். ரெண்டோடையும் கலக்க முடியாத இன்னொரு மூன்றாவது திரவம். அதே நேரம் அந்த திரவம் அங்க இருக்கிற ரெண்டு திரவங்கள் அடர்த்தியை விட கூடின திரவமா இருக்கு. அதை கீழே வச்சுட்டு மற்ற ரெண்டு சைட்லையும் ஊத்துற மாதிரி அது இருக்குது. ரைட், அது பார்ப்போம். அதெல்லாம் என்னங்கிற விஷயத்துல பார்ப்போம். சரி, கேள்வி செய்ய நாங்கள் அதில் வரலாம். பட் எங்களுக்கு ஒஃபிஷியலா எங்களுக்கு தெரியணும். யூ குழாய் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத திரவங்களுக்கு பயன்படுத்தலாம். தொடர்படுத்தி என்னன்றது அல்லது தொடர்படுத்தி நாங்கள் துணிறது. அதே மாதிரி இந்த பிராக்டிகல்ஸும் வந்துட்டு ஒரு திரவத்தின தொடர்படுத்திய காண்றதுதான். ஆனா இதோட ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவம். இதான் இந்த ஏரின் ஆயரிக்குரிய அமைப்பு வந்துட்டு நான் சைட்ல தந்திருக்கிற அமைப்பு தான். இதை பார்த்தாலே விளங்கிருது. என்னன்னா இதுல இன்னும் இருக்கிற இந்த இவரு திரவம் சரியா, இது இப்ப நீர், இவர நீர் நடுவே அல்லது இவர நீர் நடுக்கலாம் நீர் நீர் இதை நாங்க கதைக்கல H2SO H2SO சரியா. அப்படி கதை போங்க. திரவத்தையே டார்கெட் பண்ணி நம்ம கதைக்கலாம். சரி, ஓகே, இருக்கட்டும். அப்ப H2SO கொண்டு எடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது இப்ப H2SO இப்ப ஏன் இது ரெண்டு இந்த ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாதவங்களுக்கு உகந்தது இல்லை பாருங்க. வெவ்வேறு பாத்திரங்கள் இப்ப இதை நாங்க முகவை ஏந்தா இவர் முகவை பி வெவ்வேறு பாத்திரங்கள்ல தான் இந்த திரவங்கள் எடுக்கிறது. வெவ்வேறு பாத்திரங்கள்ல இந்த திரவம் எடுக்க அது ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களாக இருந்தாலும் சரி, ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத திரவங்களா இருந்தாலும் சரி, கலக்க முடியாததுக்கு இதை விட இலகுவான பிராக்டிகல் யூக்குலாய் பிராக்டிகல் இருக்குது. அப்ப கலக்கக்கூடிய திரவங்களுக்கு யூக்குலாய் பயன்படுத்த இயலாது. நாங்க படிச்ச தியரிக்குள்ள அதை பயன்படுத்த இயலாது. ரெண்டு திரவங்கள் தான் இருந்தா அதை நாங்க பயன்படுத்த இயலாது. எங்களை மாற்று ஆப்ஷன் வந்துக்கிட்டு இன்னும் இருக்கிறது. இதுல இந்த ஏரி நாய்கருவில ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா அந்த ரெண்டு திரவங்களுக்கு இடையில எந்த விதமான தொடர்ச்சியான தன்மைகளும் இல்லை. அதாவது ஒன்றோடு ஒன்று கலக்கிறது அல்லது ஒன்றோடு ஒன்று தொடுகை மாதிரி இந்த அமைப்பு இருக்காது. வெவ்வேறு பாத்திரங்கள்ல இருந்து தான் இந்த பிராக்டிகல் செய்ய போறோம்.
ஏபிங்கிற 2 பாத்திரங்கள் இருந்தா நம்ம இதை கதைச்சிட்டு கதைக்க போறோம். ரைட், ஓகே. அப்ப அப்படியான கதைகள் தான் நீங்க கதைக்கிறது. அந்த விஷயத்தை விளங்கிக்கோங்க. மத்ததெல்லாம் வழமையான அதே கதைப்படி. சரியா? இதுல பயன்படுத்தக்கூடிய தியரி பார்ட்ஸ்ன்னு கதைக்க போனீங்கன்னா, இதுக்கு மேலதிகமா கதைக்கிற தியரி பார்ட்ஸ்ன்னா, நான் அன்று கதைச்ச மாதிரி ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனுங்கிற ஒரு சப்ஜெக்ட் இதுல நாங்க பயன்படுத்துறோம். சரியா? ஒரே கிடைமட்டத்துல அதை கொஞ்சம் விளங்கிக்கணும். ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன்ங்கிற கதை. அடுத்தது வந்துகிட்டு ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனுங்கிற தியரியும் நான் இதுல யூஸ் பண்ண போறோம். இதுல அந்த நீங்க அந்த சின்ன வகுப்புல படிக்கிற அந்த வெளிப்படை உண்மைன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது என்னன்னா, ஏ வந்துகிட்டு பிக்கு சமன், சி வந்துகிட்டு பிக்கு சமனாக இருந்தால் ஏயும் சியும் சமன் என்ற ஒரு தியரி. அப்படி ஒரு கட்டமைப்பையும் இதுக்குள்ள நாங்க யூஸ் பண்ணோம். அப்படி ஒரு கட்டமைப்பையும் இதுக்குள்ள யூஸ் பண்ணா நாங்க அந்த முடிவுக்கு நாங்க வரப்போறோம். இந்த விஷயங்கள்ல நீங்க அதுல புடிச்சிட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். சரியா? ரைட். அதே போல திரவத்திர ஹைட்டால வர அந்த அமுக்கம் எச் ரோஜி அந்த தேதி பார்ட்ஸ்ல கொண்டு வரும். ஒரு எச் உயரமும் அடர்த்தியும் உடைய ஒரு திரவத்தின் எச் நிரல் உயரத்தால ஒரு புள்ளியில கொடுக்கப்படுற அமுக்கம் இது எச்சா இருந்தாங்க. சரி, இதுல இருக்கிற திரவம் இருக்குது. இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம் யாரால தரப்படும்? எச் ரோஜியால தரப்படும். இதுக்கு மேல வளிமண்டல அமுக்கம் இருந்தா பை. அப்ப பை பிளஸ் எச் ரோஜி மொத்த அமுக்கம். இது ஒரு கதை. சரியா? பை இல்லாம ஒரு அமுக்கம் இருந்தா பி ஒரு பி பிளஸ் எச் ரோஜின்னு ஒரு வளிமண்டல அமுக்கம் வந்து வளிமண்டலம் வந்து ஒரு ரைட். ஓகே, இவ்வளவு பார்ட்ஸையும் தான் இதுக்குள்ள நாங்க பயன்படுத்த போறோம். அதுக்கு நான் தியரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே இதுல நோக்கத்தை முதலாவது சொல்லிட்டேன். ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கு இது சிறந்தது. ஏனென்றா அந்த திரவங்கள் வந்து என்ன செய்ய போறோம்னா ஒன்றோடு ஒன்று தொடுகை மாதிரி இந்த பிராக்டிகல் வராது. அதுல கவனமாக இருக்கும். சரியா? என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். சரியா? சரி. இப்ப வலிமை எழுதுற மாதிரி நீங்க எழுதுங்கடா. உபகரணங்களும் பொருட்களும் அல்லது தேவையான பொருட்கள் என்ன? உபகரணங்களும் பொருட்களும் ரைட். போட்டு எழுதுங்க. எழுதுறோம். ஹேரின் ஆய்கருவி உபகரணங்களும் பொருட்களும் போட்டு எழுதுங்க. ஹேரின் ஆய்கருவி கமா போதுமான அளவு நீர் போதுமான அளவு நீர் கமா போதுமான அளவு செப்பு சல்பேட்டு கரைசல் நீரோட கலக்கக்கூடியது. செப்பு சல்பேட்டு கரைசல் CuSO செப்பு சல்பேட்டு கரைசல். செப்பு சல்பேட்டு கரைசல் தான் எடுக்கணும். இப்ப நாங்க செப்பு சல்பேட்டு கரைசல் தொடர்படுத்தி காணப்படும். அப்படி வேற எதுனாலும் கலக்கக்கூடிய திரவங்கள் எடுக்கலாம். அப்ப நீங்க செப்பு சல்பேட்டு கரைசல் அல்லது 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 வேறு பொருத்தமான கரைசல் அல்லது வேறு பொருத்தமான கரைசல் வேறு பொருத்தமான கரைசல் வேறு பொருத்தமான கரைசல் வேறு பொருத்தமான கரைசல் கமா மீட்டர் அளவு சட்டம் கமா மீட்டர் அளவு சட்டம் கமா மீட்டர் அளவு சட்டம் கமா மூளை மட்டம் கமா மூளை மட்டம் கமா மூளை மட்டம் கமா மூளை மட்டம் மூளை மட்டம்.
சரி ஓகே. சரி, இவ்வளவும் தான் எங்களுக்கு அந்த தேவையான பொருட்கள். இனி நான் கதைக்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கிப்போம். அண்ணா நான் பேச தொடங்கலாமா? கோர்ஸ் சரி ஓகே. பட்டர்ஃப்ளை. சரி. இப்ப கொள்கை அல்லது தேரி பாய்ச்சல் கொள்கை. கொள்கை. சரி கொள்கை. அல்லது வளிமண்டல அமுக்கம் அல்லது வளிமண்டல அமுக்கம். வளிமண்டல அமுக்கம் பை கமா பை ஆகவும் கமா இல்ல பை ஆகவும் தேவைப்படணும் ஆகவும். அடுத்தது குழாயினுள் உள்ள குழாயினுள் உள்ள எழுதி எடுங்க என்னென்ன எழுதணும். குழாயினுள் உள்ள வளியின் அமுக்கம் குழாயினுள் உள்ள குழாய்க்குள்ள குழாயினுள் உள்ள வளியின் அமுக்கம் வளியின் அமுக்கம் பி. வளியின் அமுக்கம் பி ஆகவும் இருப்பின் ஆகவும் இருப்பின் ஆகவும் இருப்பின் ஆகவும் இருப்பின் ரைட் ஓகே. அவ்வளவுதான், ஸ்டாப் பண்ணுங்களா? இனி நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. சரியா என்னங்கிறத பார்ப்போம். எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்தையே நான் கதைக்க போறேன். அவசரப்படாம கொஞ்சம் கவனி. சரியா சரி. இந்த படத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். இதான அந்த அமைப்பு. சரியா நாய் கருவிங்கிற அந்த அமைப்பு தான் இவரு. இப்ப இதுல என்ன கேஸ்னாடா, நான் சொல்ல விஷயத்தை கவனி. இதுல இன்னும் இருக்கிற இதை சொல்றது கவ்வின்னு சொல்லுவாங்க. இது ரப்பர் குழாய். இவரு ரப்பர் குழாய். சரியா இது ரப்பர் குழாய். படங்களை குறிக்க வேண்டி வரும். சரியா ரப்பர் குழாய். சாரி ரப்பர் குழாய். இப்படி கதைக்கலாம். சரியா இது ரப்பர் குழாய். ரப்பர் குழாய். இவர் வந்துகிட்டு கவ்வி. சரியா இது வந்துட்டு கவ்வி லாக். இதை காட்டும் லாக். சரியா கவ்வி. மொத்தமா தான் அமைப்பு. சரியா இது கவ்வி. இதுல என்ன செய்யறேன்னா முதல்ல நான் சொல்லணும் உங்களை கதைக்கு சொல்ல விஷயத்த இது இது என்ன டெக்னிக்னாடா நம்மட இதுல என்ன ஸ்டோவ் போட்டு நம்ம சோடா குடிக்கிறோன்னு வைங்களா, ஒரு பாட்டில் அல்லது ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வைங்க. சரி நீங்க கவனிங்க. இது ஒரு கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் வந்து இருக்குது. இப்ப இதுக்குள்ள லிக்விட் இருக்குது. சரி இதுக்குள்ள லிக்விட் இருக்குது. சரி இங்க பாருங்க. இதுக்குள்ள நீங்க ஒரு ஸ்ட்ரோண்ட கொண்டு போய் வச்சாடா, இதுக்குள்ள இப்ப நான் ஸ்ட்ரோண்ட கொண்டு போய் வச்சா ஸ்ட்ரோண்ட கொண்டு போய் வச்சா சும்மா நாங்க ஸ்ட்ரோ வச்சா
இதுக்குள்ள இருக்கிற லிக்விட் வருமானு கேட்டா இது சரி. ஏன் வராதுண்டா இது ரைட். சரி, ஏன் வராதுன்னா இப்ப இந்த இடத்துல இப்ப இதுல திறந்திருக்கிற இந்த முனையில இருக்கிற திரவத்துக்கு மேல கிளாஸ்ல இந்த பகுதியில வளிமண்டல அமுக்கம் இருக்கும் பை. இதுவும் வலிக்க திறந்திருக்கிறதால இங்கேயும் வளிமண்டல அமுக்கம் தான் அடிக்க போறோம். இதுக்குள்ளேயும் வளிமண்டல அமுக்கம் தான் அடிக்கும். அப்ப நாங்க படிச்சிருக்கோம் ஒரே திரவத்துல ஒரே கிடைப்பதுல அமுக்கங்கள் சமலா இருக்கு. அப்ப இதுல இருந்து மேல லிக்விட் வாரதே சான்சஸ் இல்லை. ஆனா இதே இது நீங்க என்ன செய்றீங்கன்னா இதுல வாயை வச்சு நாங்க உறிஞ்சுற டைம்ல வாயை வச்சு உறிஞ்சுற டைம்ல இதுல இருக்கிற வலியை நம்ம வெளியால இருக்கு. வலியை வெளியால எடுக்கன்னா அங்க இருக்கிற அமுக்கத்தை குறைக்குது. அப்ப இந்த அமுக்கத்தை குறைக்கிற சந்தர்ப்பத்துல வெளியால இந்த புள்ளில நல்லா விளங்கி போகணும். வெளியால இந்த புள்ளில சரியா, வெளியால இந்த புள்ளில வளிமண்டல அமுக்கம் இருக்குது. சரியா, வெளியால இந்த புள்ளில வளிமண்டல அமுக்கம் இருக்குது. சரியா, வெளியால இந்த புள்ளில வளிமண்டல அமுக்கம் இருக்குது. இப்ப இங்க நீங்க வாயை வச்சு உறிஞ்சுறதால வலியை நீங்க குறைக்கிறீங்க. வலியை குறைக்க அமுக்கம் குறைக்கும். அப்ப இந்த புள்ளில இருக்கிற அமுக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு இதுக்குள்ள இருக்கிற லிக்யூட் என்ன செய்யணும்டா இந்த இடத்துல அப்படியே மேல போகும். மேல போனா தானே இவருக்கு ஒரு ஹைட் ஒன்று வரும். அந்த ஹைட்டால கொடுக்குற அமுக்கம் இங்க இருக்கிற வளிமண்டல அமுக்கத்தை பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நாங்க வலியை எடுக்கமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுதா இரசல்கள் இந்த உயரம் அதிகரிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த வளிமண்டல அமுக்கத்தை அதை பேலன்ஸ் பண்றதுக்காக. சரியா, இதுதான் நாங்க நடக்கிற இந்த மெக்கானிசம். இப்ப இந்த டெக்னாலஜியை தான் நாங்க இதுக்குள்ள பயன்படுத்த போறோம். தெளிவா விளங்கிக்குவோம். நான் இந்த இன்னைக்கு கதைச்ச விஷயம் எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? இந்த இடத்துல கதைச்ச விஷயம் விளங்கிட்டா? ஆமினா, லீசா உங்களுக்கு விளங்கிட்டாமா? பேசுங்க, நான் பேசுறவங்க தானே. ரைட், ஓகே. அப்படின்னா விளங்கிட்டாடா? हो सर. நிதர்ஷினி, நிதர்ஷினி நான் பேசுறவங்க தான் உங்களுக்கு. சரியா, அப்ப அந்த அமுக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யறாருன்னா இந்த லிக்விட் எலும்பு இதுதான் இங்கே நடக்க போற இந்த மெக்கானிசம். சரியா, இப்ப என்னடா நல்லா கவனிங்கடா. இதுல நாங்க திரவத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டோமே. சரியா, நீ கவனி. நல்லா விளங்கி போகுமா? சரியா, இன்னும் இருக்குது. இவர் வந்து கெட்டு செப்பு சல்பேட் கரைசல் இந்த இதுக்குள்ள இருக்கிறது CuSO4. இது வந்துட்டு நீர். நீர் சரியா. இப்ப நாம என்ன செய்யறோம்டா இதுக்குள்ள இந்த யூ வடிவ குழாய் தான் அந்த ஷேப். அந்த குழாய் யூ வடிவ குழாய் தான் அதை மேலுக்கு இருந்து நாங்க கீழே இறக்கி சரி அந்த திரவத்துக்குள்ள நாங்க 2 திரவத்துக்குள்ள வச்சாச்சு. வெவ்வேறு மூலையில எடுத்து 2 திரவத்துக்குள்ள வச்சுட்டு இன்னும் இருக்கிற இந்த ரப்பர் குழாயில நல்ல கவனமா இருக்கணுமா. இந்த ரப்பர் குழாயில கவ்விய ரிலீஸ் பண்ணிட்டு கவ்விய நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்க குழாய மேலுக்கு வைக்க இப்ப இதெல்லாம் திறந்து இருந்தா இந்த கவ்வியெல்லாம் திறந்து இருந்தா இது வளிமண்டலத்துக்கு திறந்தது. அப்ப இது வந்துட்டு இந்த முனை திறந்திருப்பாரு. அப்ப இங்க வந்து கேட்டு கவ்விய நீங்க ரிலீஸ் பண்ணின உடனே வந்துட்டு என்னன்னா இது வளிமண்டலத்துக்கு நமக்கு அது சமனடிக்கும். இப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா வெளியால வளிமண்டலம் நமக்கு தான் தாக போறேன். இப்ப நான் இந்த புள்ளியை நான் சரி இன்னைக்கு ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த புள்ளி கவனிங்க. சரியா, இன்னைக்கு அதுவும் என்ன இருக்கு நல்ல விளையும் என்ன இருக்கு. நான் இந்த புள்ளியே எக்ஸ் எடுக்கணும். அதே போல இந்த புள்ளியை நான் எடுத்தா இந்த எக்ஸுக்கு மேலையும் வளிமண்டல அமுக்கம் தான் தாக்குது. எக்ஸுக்கு மேலையும் என்னதாக்குறாரு வளிமண்டல அமுக்கம். ஏன்னா அது வலிக்கு திறந்திருக்கு. இந்த எக்ஸுங்கிற புள்ளியில வளிமண்டல அமுக்கம் தாக்குது பை. அதே மாதிரி வைங்கிற புள்ளியில ஏன்னா அந்த முகவை வலிக்கு திறந்திருக்கிறதால இதுலயும் பைலாம் தாக்குது வளிமண்டலத்துல. அதெல்லாம் மாற்றி கருத்து.
அப்ப நாங்க இந்த கவ்விய திறந்து விட்டா, கவ்விய நாங்க திறந்து விட்டா இந்த ரப்பர் குழாய் வளிமண்டல அமுக்கத்துக்கு அதுக்குள்ள இருக்கிற வலியும் வளிமண்டல அமுக்கம் சமனா பேத்துருவார். ஏன்னா வலிக்க திறந்தாச்சு. அப்ப இதுக்குள்ள தாக்குற அமுக்கம் வந்துட்டு வளிமண்டல அமுக்கமா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப என்ன, திரவ நிரல்கள்ற எந்த விதமான, அதாவது நீங்க வைக்கப்பட்ட இந்த குழாய்க்குள்ள ரெண்டு திரவமுமே ஏறி இருக்காது. ரெண்டு திரவமுமே என்ன செஞ்சிருக்காது, ஏறி இருக்காது. ரைட். இது எப்ப நாங்க பிராக்டிகல்ல அந்த காப்பியை திறந்திருந்த டைம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த இரப்பர் குழாயில, சரியா இருக்கிற இந்த இரப்பர் குழாயில முனையில வாயை வச்சு நான் என்ன செய்யறேன்னா உறிஞ்சிரு. வாயை வச்சு உறிஞ்சினா இதுல இருக்கிற வலியெல்லாம் வெளியால வரும். வலியெல்லாம் வெளியால வந்தா அதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் குறையும். அதுக்குள்ள இருக்கிற என்ன செய்யும், அமுக்கம் குறையும். அப்ப இங்க இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல இதுக்குள்ள இந்த குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கம் பீண்டெடுக்குமே. இந்த பீங்கிற அமுக்கம் எப்படிப்பட்ட அமுக்கம்டா, வளிமண்டல அமுக்கத்தை விட குறைவானது. நான் அதை உறிஞ்சிட்டேன். அதான் குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கத்தை பீண்டெடுக்க. அப்ப நாங்க அந்த பீங்கிற அமுக்கம் வந்தது அப்புறம் நான் உறிஞ்சுறேன். உறிஞ்ச 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 வந்து உள்ளுக்கு அந்த வலி வழியாயிட்டு இருக்குது. வலி வழியாயிட்டுனா அங்க இருக்கிற அமுக்கம் குறையுது. அப்ப அமுக்கம் அந்த அறைக்குள்ள அந்த யூங்கிற அந்த சாரி அந்த குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கம் குறைஞ்சிச்சு. அந்த அமுக்கம் பீங்கிற அமுக்கம். அது யாரை விட, வளிமண்டல அமுக்கத்தை விட குறைவானது. அப்ப வளிமண்டல அமுக்கத்தை விட குறைவுண்டா, நல்லா கவனிங்க பிள்ளைகள், இங்க பாருங்க. இந்த புள்ளில இருக்கிற அமுக்கம் விரும்பிய விரும்பாமலும், நான் இதை ஏன் எடுத்துக்கிறேன், புள்ளி ஏல இருக்கிற அமுக்கம் புள்ளி பில இருக்கிற அமுக்கத்துக்கு என்ன இருக்குங்க, சாரி புள்ளி எக்ஸ்ல இருக்கிற அமுக்கத்துக்கு சமனா இருக்குது. அதுல மாற்று கருத்து இல்லை. புள்ளி எக்ஸ்ல இருக்கிற அமுக்கத்துக்கு சமன். ஏன் நான் தியரி படிச்சுட்டேன், நெருக்கத்தகவற்ற ஓய்வுல இருக்கிற ஒரு பாயில ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் என்னையா இருக்குன்னா சமனா இருக்கு. அப்ப இங்க இந்த எக்ஸ்ங்கிற புள்ளியில வளிமண்டல அமுக்கம் அதே பருமனுக்கு சமனான அமுக்கம் இங்க இருக்கு. அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அமுக்கம் பி, குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கம் பி என்றால் இப்ப இதுலயும் பிங்கிற அமுக்கம் தான். பட் வளிமண்டல அமுக்கத்துல குறைவே. அப்ப இந்த புள்ளியில ஏங்கிற புள்ளியில தாக்குற அமுக்கம் எப்படிப்பட்ட ஒரு அமுக்கமாக இருக்கும் என்றால் நல்லா விளங்கிக்கோங்க. சரியா, இது HL HW. சரியா, ஆஹ் இதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படியே. correct. சின்ன ஒரு சிறிய ஒரு தேடல் வந்து மகன், நீங்க போடுங்க. நான் கிளாஸ் கிளாஸ் சரி, நீங்க ட்ரெயினிங் போய் உப்புமா கேளுங்க, போட போயிருங்க. சரி, நான் கிளாஸ் ஆட்டேன். ம்.
சரி, ஓகே. சரியா, இந்த செப்பு சல்பேட் கரைசல்ல சாரடத்தை வந்துட்டு 1.1 கிட்ட வருது. அப்ப நாம இதுல மாத்தி இது பண்ணிருக்கோம். சரி, என்ன கவனிங்க. இப்ப எடுத்துக்கலாம். நீர் அடர்த்தியை விட கூட. இப்ப இதுதான் செப்பு சல்பேட்டா படத்துல இருக்கிற இது. சரி, ஓகே. இது வந்துட்டு நீர் அதுல படத்துல சரி ஒன்றும் தம்பியா நாம மாறி சுற்றி. சரி, இது நீர் சாரடத்தி கூடங்கிறதா அந்த ஹைட் வந்து குறையாம அடர்த்தி பருமன் செப்பு சல்பேட்டோட கூடங்கிறதால இந்த புள்ளியில் இருக்கிற அங்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்குரிய இந்த ஹைட் வந்துட்டு இவரை விட குறைவா இருக்குது. சரி, ஓகே. இப்போ வரும் நீங்க. சரி, நான் சொல்ல விஷயத்தை காணும். சரியா, இங்க பாருங்க. அப்ப இந்த டைம்ல ஏங்கிற புள்ளிக்கு மேல இந்த திரவம் வந்துட்டு இவ்வளவு ஹைட்டுக்கு, அதாவது HLங்கிற இந்த ஹைட்டுக்கு அந்த லிக்யூட் சரி, ஓகே. இங்க கவனிங்க. அப்ப இவ்வளவு ஹைட்ல மேலுக்கு போறதுக்கு என்ன காரணம்ங்கிற விஷயம். சரி, இவ்வளவு காரணம் என்னன்னா அங்க இருக்கிற வழியில அமுக்கம் அங்க குறைகிறது தான். சரி, ரைட், கவனிங்க. அங்க இருக்கிற வளிமண்டல அமுக்கம் குறையறதால தான் உயருது. அப்ப இதுல இருந்து நாம என்ன விளங்கிக்கலாம்னா, நான் சில விஷயத்தை கவனிங்க. இந்த PXங்கிற புள்ளி எக்ஸுங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கம் ஏங்கிற புள்ளியில அமுக்கிறது சமனா இருந்தா, அப்ப PXல இருக்கிற அமுக்கம் வந்துகிட்டு அப்ப இதுல இருந்து நான் கதைக்கிறேன்டா. சரி, நல்லா கவனிங்க. நான் எழுதுற விளங்குன்னு பாருங்க. P பிளஸ் HL, சரியா, ரோ எல் இன்டு ஜி இதுதான் யாருக்கு சமனா இருக்குன்னா பைக்கு சமனா இருக்கு. எல்லாருக்கும் நான் இந்த சமன்பாடு எடுத்து விளங்கிட்டேன். அந்த ஏங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கம் இந்த குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கம் P சக இந்த திரவத்தின் ஹைட்டால வார அமுக்கத்துல கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்குன்னு நான் எடுத்தது விளங்கிட்டேன் எல்லாரும். ஆமினா விளங்கிட்டேன். அம்னா விளங்கிட்டாடா. எஸ். லிசா அவங்களுக்கு விளங்கிட்டா. நிதர்சனி, லிசா நான் பேசுறேன். அது விளங்கினா தான் நீ அடுத்த கதைகளும் நான் கொண்டு போகலாம். ஓகே, குட். எஸ், வெரி குட். சரியா, அப்ப இது என்னோட முதலாவது சாம்பான் எடுத்து இதே கதை தான் இஞ்சி. சரி, இதே கதை தான் இஞ்சி. இஞ்சி என்னண்டா, இங்க பாருங்க. இது எக்ஸ்ங்கிற புள்ளி. நான் இந்த புள்ளியை பீண்ட் எடுத்தா பீண்ட் எடுத்தா பீண்ட் எடுத்தா என்ன, சாரி, வைன்னு எடுத்தா இந்த புள்ளி வெளியேறிக்கிற புள்ளி வை. அதை உள்ள நீர்ல அந்த குழாயின் அடிமட்டத்துல இருக்கிறத நான் பீண்ட் எடுத்து திரவ மட்டத்துல ஹைட்ல இருப்பது. அப்ப நாங்க இதை எடுத்தோம்னா இந்த இடத்துல எப்படி வரும்? பிபி சமன் PY என்று வரும். வயில இருக்கிற நமக்கு வளிமண்டலம். அப்ப பிபி பாத்தீங்கன்னா இதுவும் இந்த குழாய்க்குள்ள இருக்கிறதால அப்ப இஞ்சையும் என்ன பிங்கிற நமக்கு தான் வரும். ரைட், ஓகே. சரியா, அப்ப பிங்கிற நமக்கு இதுல தாக்க போகுதுண்டா. பாருங்க, P plus HW rho W to G இது சமன் பையன் வரும். இது எங்கட ரெண்டாவது சமன்பாடு. ரைட், இப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இந்த ரெண்டு சமன்பாடு எடுத்தது எல்லாரும் வழங்கிட்டேன். ரெண்டு சமன்பாடு நான் எடுத்திருக்கிறது விளங்கிட்டேன் எல்லாரும். இந்த ரெண்டு சமன்பாடும் எடுத்து விளங்கிட்டேன். ஓகே, இப்ப சில விஷயத்த கவனிங்க. நான் இதுதான் சொன்னேன். அந்த எங்கட இவரு வந்துட்டு இதுல தேவைப்படுவார் இந்த வெளிப்படை உண்மை பாத்தீங்களா? P plus HL rho LG வந்துகிட்டு பைக்கு சமனா இருக்கிற மாதிரி P plus HW rho WG வந்துட்டு பைக்கு சமனா இருக்கிறதால இந்த முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடுல இருந்து நான் ஒரு முடிவுக்கு வரலாம் என்னண்டா P plus HL rho L into G இது சமன் P plus HW rho W into G. P கேன்சல் ஆகினா HL rho L into G சமன் HW rho W into G. பாருங்க, அதே சமன்பாடு வருது எங்களுக்கு. G கேன்சல் ஆகினா HL rho L சமன்
HW ரோ W. சரியா? இப்ப இதுல எங்களுக்கு தேவையானா இப்ப உதாரணத்துக்கு சாரடத்தி தான் தேவை. அப்ப இதுல நான் HW எழுவாய் மாற்றி விட்டாடா HW எழுவாய் மாற்றி விட்டா அதுல பாத்தீங்கன்னா ரோ எல்லுக்கு இல்லை ரோ எல்லுக்கு கீழே ரோ எல்லுக்கு இல்லை ரோ W போய் சேருவாரு. இது இன்டூ HL இருக்கு. சரியா? அப்ப இப்படி ஒரு நாங்க கட்டமைப்பு கொண்ட நாங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல உருவாக்கலாம். கட்டமைப்பு கொண்ட உருவாக்கலாம். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சார்மாறி சாராமாறிங்கிற சப்ஜெக்ட் எங்களுக்கு என்ன செய்ய போறது இல்லைன்னா இதுல நாங்க அதை மென்ஷன் பண்ண போறது இல்லை. YHல நான் இந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் எழுது. இதுல HL மாத்தி மாத்தி HW மாத்தணுங்கிற தேவை உங்களுக்கு இல்லை. சில விஷயத்துக்கு ஏன் நான் இப்படி ஒரு சமன்பாடு இந்த HW YHலையும் HL XHலையும் கொண்ட வாரமாக நான் செட் பண்ணி வச்சிருக்க காரணம் இது சாரடிய நேரடியாக தரத்தார். சரியா? படிக்கிற நேரடியாக சார்த்தார். இதுல ஏனென்றா இந்த பிராக்டிகல்ஸ் எப்படி செய்யறது? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, நான் அந்த குழாயில வாய வச்சு அப்படி உறிஞ்சு 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 உள்ளுக்கு இருக்கிற அந்த வழியெல்லாம் வெளியால வரும். வெளியால வந்து அமுக்கம் குறையும். என்ன அளவுக்குண்டா எனக்கு தேவை இது வரைவின் மூலம் நாங்க இந்த பிராக்டிகல் செய்யறோம். அப்ப குறைஞ்சது எங்களுக்கு 6 வாசிப்புகள் தேவை. எத்தனை வாசிப்பு தேவை? குறைஞ்சது 6 வாசிப்பு தேவை. சரியா? குறைஞ்சது 6 வாசிப்பு தேவை. அப்ப நம்ம என்ன செய்யறது, நல்லா உறிஞ்சி இந்த திரவ மட்டங்கள்ன்ற அதி உயர் ஹைட் வரைக்கும் கொண்டு வர. எப்படி நான் நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப நான் உறிஞ்சிற டைம்ல எடுத்த நான் அந்த அடர்த்திய இது பண்ணிச்சிருந்தேன். சரியா? நான் அதுல எடுத்த என்னடா இதோட சாரடத்தி நீர் சாரடத்தி 1 செப்பு சல்பேட்டோட சாரடத்தி வந்துட்டு 1.2 அல்லது 1.2 1.1 1.1 தொடக்கம் 1.2 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது, நீர் அடர்த்தியை விட அவர் அடர்த்தி கூட 1000 பெருக்கிங்க நாங்க 1200 வரும். இங்க 1000 வரும். சரியா? அப்ப அடர்த்தி கூடினால் ஹைட் குறைய வரும், அடர்த்தி குறைஞ்சால் ஹைட் வந்துட்டு கூட வரும். இப்ப நான் இதை உறிஞ்சிற டைம்ல 2 திரவ நிரல உயரும். ஆனா செப்பு சல்பேட்டட உயர நிரலை விட நீரிண்ட உயர நிரல் உயர்வாக உயரும். இந்த நான் சொன்ன இந்த வசனம் விளங்கிடல. செப்பு சல்பேட்டின் ஹைட்டை விட நீரிண்ட ஹைட் உயர்றது உயர்வாக உயரும். இந்த வசனம் எல்லாருக்கும் விளங்கிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணு. நான் ஒரே டைம்ல உறிஞ்சிற டைம்ல செப்பு சல்பேட் ஹைட்டை விட நீரின் ஹைட் உயர்வாக உயரும். 2 பேரும் ஒரே ஒன்றா வச்சுதான் உறிஞ்சது. குழாய்க்கு வைக்கிற அமுக்கு ஒரே அமுக்கு தான் வரப்போகுது. பட் 2 சைட்லையும் செப்பு சல்பேட் ஹைட்டை விட நீரின் ஹைட் உயர்வாக வரும். ஏனுங்கிற விஷயம் விளங்கிட்டா அம்னா? உங்களுக்கு விளங்கிட்டா அம்மா? சின்ன விஷயம் ஏன்னுண்டா நல்லா கவனிங்க. இந்த இதுக்கு இங்க வரும் எக்ஸ்ங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை பேலன்ஸ் பண்ண போறது யாரு? பிங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கம். பி ஒய்ங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை யார் பேலன்ஸ் பண்ண போறார்? பிபிங்கிற அமுக்கம். எனக்கு தெரியும்டா இந்த ரோயல்ற அடர்த்தி கூட இந்த சந்தர்ப்பத்துல நீர் அடர்த்தி குறையும். அப்ப 2 பேருமே பைக்குத்தான் சமன் அடைக்கிறா. பியும் 2 பேருக்கு சமன், ஜிஎம் 2 பேருக்கு சமன்டா அடர்த்தி கூடின வர்ற பக்கம் இருக்கிற ஹைட் குறைவாக இருந்தா தானே பெருக்கம் 2 பேருக்கும் சமனா வரும். இங்க பாருங்க, கடைசியில இப்படித்தானே வந்து முடியுது. HL இன்டு ரோஎல் சமன் HW இன்டு ரோ W. அப்ப ரோஎல்ற பருமன் கூட இருந்து ரோ டபிள்யூட பருமன் குறைய இருந்தா ஆட்டோமேட்டிக்கா HL குறைவா இருந்து இவர் கூட இருந்தா தான் பெருக்கம் சமனாக வரும். விளங்கிட்டான சின்ன விஷயம்? ஆமினா விளங்கிட்டாரு? ரைட், ஓகே. அதுல எல்லாம் தெளிவா இருக்கும் கேள்விகள்ல. இது நான் சின்ன ஒரு காரணத்துக்கான திரும்பி கதைச்சது. எஸ், ஓகே. சரியா? இப்ப நான் சொல்ற விஷயத்துக்கு கவனம். அதுல நம்ம கவனம். இப்ப நீர் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. நீரை விட அடர்த்தி குறைஞ்சு ஒரு அசிட் இருந்துட்டுண்டா நீங்க உறிஞ்சிற டைம்ல கவனமா இருக்கணும். நீரை விட அடர்த்தி குறைஞ்ச ஒரு அசிட் அதுக்குள்ள இருந்துட்டா அந்த அசிட்ற உயரம் கூட வரும். அப்ப நான் பிராக்டிக்கல் வாய் வச்சு உறிஞ்சி இது பண்றதால என்ன செய்யறோம், வாய்க்குள்ள என்ன செய்யும் வர பார்த்துருவா. தெளிவா இருக்கணும். அப்ப நீங்க அந்த வாயை வச்சு அந்த ரப்பர் குழாயில வாயை வச்சு உறிஞ்சிற டைம்ல திரவ நிரல்கள்ற உயரத்தை பார்த்து அதுல அவதானமா இருக்கும். அப்ப எங்களுக்கு என்ன 6 வாசிப்பு வேணும். 6 வாசிப்பு வேணும். அப்ப 6 வாசிப்பு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யற ஹைட்டை மேலே கொண்டு வந்துச்சு. ரைட், ஓகே. இது வரைக்கும் நான் ஹைட்டா நான் கொண்டு வரேனே.
நீரின் உயரம் இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி எங்களோட செப்பு சல்பேட் உயரம் இருக்கு. இப்ப கவ்வியை லாக் பண்ணிட்டு உறிஞ்சு ஸ்டாப் பண்ணி கவ்வியை லாக் பண்ணிட்டு சரியா இந்த HW-ஐயும் HL-ஐயும் வளர்ந்துகிறது. HW-ஐயும் HL-ஐயும் இப்ப இது என்ன வடிவம் இருக்குது? Y சமன் mx. சரியா? அப்ப இதுல நாம என்ன செய்யறது? HL அதே போல HW x அச்சு y அச்சு. சரியா? அப்ப இதுல முதலாவது நான் இந்த நிலையில x1 வாசிப்பு y1 வாசிப்பு நாங்க எடுத்தாச்சு. ஆள்கூறுகள் எடுக்க போறீங்க. ரைட். இப்ப அப்ப இதுல இப்படித்தான் இந்த இது இருக்குன்னு சரியா கவனிங்க. நம்ம இப்ப நாங்க இருக்கிற இன்னும் தெளிவா இருக்கலாம். இதுலதான் எங்களோட அளவு மீட்டர் கோடு இப்ப இதுலதான் எங்களோட மீட்டர் கோடு இருக்கும். இதுல இதுலதான் அந்த மீட்டர் கோடு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க செய்யலாம். இதெல்லாம் சொல்லலாம் இருக்க மாதிரி சரி, ஓகே. அப்ப இப்படி நான் அந்த வாசிப்பு எடுத்துக்கிறேன். வாசிப்பு எடுத்தது பிறகுடா திரும்ப என்ன செய்யறதா இந்த கவ்வியை மெதுவா ரிலீஸ் பண்றேன். கவ்வியை நாங்க ரிலீஸ் பண்ண உடனே கவ்வியை திறந்த உடனே என்ன செய்யணும், உள்ளுக்கு வழி போகும். வழி போகணும்னா இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். அமுக்க கூடினா திறவ நிறம் திரும்ப இறங்கும். ரைட், ஓகே. ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப X2க்கு Y2 எடுக்கணும். இப்படி நாங்க விட்டு அதுதான் சொன்னது. அப்ப ஆரம்பத்துல எடுக்க நல்ல ஹைட்டுக்கு எடுத்துக்கணும். எடுத்து போட்டு நாம என்ன செய்யணும், கவ்வியை ரிலீஸ் பண்ண உள்ளுக்கு வலி போக அமுக்கம் கூட 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 அந்த திறவும் இறங்கிட்டு சரி மொத்தமா பிடிச்சி திறந்துடல. திரும்ப அப்படியே ஃபுல்லா கிளி பண்ணிங்க கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற மாதிரி என்ன சரி இப்படி பொத்தி பிடிச்சிட்டு இப்படி கூட இது பண்ணலாம். அல்லது கவ்வியை இது பண்ணிட்டு என்ன சாட ரிலீஸ் பண்ற திரும்ப லாக் பண்ற ஒரு ஹைட்டுக்கு வரும். திரும்ப ரிலீஸ் பண்ற திரும்ப இறங்குவாரு. திரும்ப பிடிக்குது. ஏன்னா அந்த அமுக்கம் உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் வரும் வரைக்கும் நாம என்ன செய்யலாம், இந்த பிராக்டிகலா கொண்டு போகலாம். அப்ப அதுபடியே நாம என்ன செய்யறது, 6 வாசிப்படுத்தாச்சு. X3 சாரி X6 Y6 6 வாசிப்படுத்து. இப்ப இதை கொண்டு போய் நீங்க கிராஃப்ல வரைவீங்களாக இருந்தால் சரி HW இது HL கிராஃப்ல நீங்க வரைவீங்களாக இருந்தால் இது உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோடு உங்களுக்கு சரி நேர்கோடு. இந்த நேர்கோட்டுக்கு படித்திறன் காண்டால் படித்திறன் கேண்டிடாவை காணலாம். வையால் குறித்த சொல்லலாம். நம்ம கண்டதாங்க படித்திறன் கண்டிங்கட்டா படித்திறன் என் முன்னே எடுக்கும். படித்திறன் கண்டா இது ரோ எல் இன்கிள் ரோ டபிள்யூ. எனவே சாரடத்தையும் காணலாம். படித்திறன் சாரடத்திறன் அடர்த்தி கேட்டா ரோ எல் சமன் படித்திறன் தர நீரின் அடர்த்தி பெருக்கி நாங்க என்ன வர போறாங்க திரவத்தின் எடுத்து எல்லாரும் இந்த கட்சிகள் விளங்கிட்டாரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு விளங்கிட்டா அந்த மெக்கானிசம் விளங்கிட்டா. எஸ் ரைட், ஓகே குட். சரி, இவ்வளவுதான் அதுல இருக்கிற கதை. இவ்வளவுதான் அதுல இருக்கிற கதை. எஸ் சரியா. இப்ப நாம என்ன செய்வோம்னா பி ஆகவும் இருப்பின் அப்படிதான். பி ஆகவும் இருப்பின் எழுதிருப்பீங்க உள்ள வளிமண்டலம் இது. சரியா. அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது இந்த படத்தை முதலாவது கீறிடுங்க. சரி, இந்த படத்தை கீறிடுங்க. இந்த படத்தை கீறிடுங்க. சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ண நான் படத்தை ஆரம்பிக்கிறேன். சரியா, இந்த படத்தை முதலாவது கீறிடுங்க. படத்தை கீறிடுங்க. சரி.
படத்துல இதை மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? இதை குடிங்க, ரப்பர் குழாய். ரப்பர் குழாய். இது கவ்வி. வெரி குட். கவ்வி. நீச்சல் குறை கேளுக்குமா? சில காட்டி ஊசி. காட்டி ஊசி. அது வட்டத்து இருக்கு, மற்ற விஷயம்லாம் சொல்லிட்டேன். படத்தை மட்டும் கேட்கணும். ஹைட்டை இப்போ நம்ம நேரடியாக எடுத்த மாதிரி நேரடியாக அளக்கல, அது சின்ன வேலையும் இருக்கு. அதை நான் சொல்லி பார்க்கணும்னு சொன்னேன். நீ அணியும். என்ன அடிக்கணும்? அடிங்க. அவங்கள போய் படத்தை கேறி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்.
ரைட், ஓகே. கீறி முடிச்சாலும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணா பெரியாச்சா? ஓ சார். ரைட். சரி, இப்ப மிதுஸ்னி முடிஞ்சா எழுதிங்களா? கவனமா இருக்கணுமா? இப்ப நம்ம கதைக்க போற கதை, சரி, இதுல இருந்து நான் இன்னொரு விஷயத்தை நான் கன்வெர்ட் பண்ணணும், அவசரம் இல்லை. நாம இப்ப எடுத்துக்கிறது இந்த HL தானா, இந்த HLம் இந்த HW. நல்லா கவனிச்சுக்கணும். இது எங்க இருந்து எங்க இருக்குது? திரவத்தின் அந்த ஹைட்ல இருந்து திரவ மேற்பரப்போட வெளியே இருக்கிற இந்த நமக்கு அது கிட்ட வாரமா இருக்கிற ஹைட் தான். அதை இன்னும் உடைச்செல்லாம் செய்ய வேண்டியிருக்குது, அவசரப்பட்டு படத்துல என்ன இருக்குதோ அதை மட்டும் குறிச்சிருங்க. அதுக்கு பிறகு இந்த விஷயத்த நான் பேசலாம். சரி, ஓகே. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, இன்னும் இருக்கிற இந்த சாமோட அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. இனி ஃபுல்லா அதை கதைச்சு முடிக்கலாம். சரி, அதை நீங்க கதைச்சு முடிக்கலாம். தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சாம்பளம் அல்லது HL HWன்னா என்னன்னு தெரியும், அது படத்துல இருக்குதா? ஹிஸ்டரி ஃபுல்லாக நோட் பண்ணிடலாம். நோட் பண்ணிட்டு இந்த சமன்பாடு இதுக்கு பிறகு இது வரும். அதுக்கு பிறகு இந்த அட்டவணை. சரி, அதுக்கு பிறகு இந்த அட்டவணை, அதுக்கு பிறகு இந்த கிராம். கிராஃப் வரைக்கும் படித்தரன் இது எழுதுவாங்க. இந்த சப்ஜெக்ட் இப்போதைக்கு எழுதலாம்.
நோட் பண்ணி எடுங்க. எஸ், இப்ப கீழே எழுதுங்க. அண்ணா நோட் பண்ணியாச்சா? ஓ சார். ரைட். இப்ப கீழே எழுதுங்க. நோட் பண்ணல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். வரைபெல்லாம் மறைஞ்சிங்க. நான் கீழே எழுதுங்க. HW எழுதுங்க. HW லெட்டர்ஸ் அதிலே எழுதுங்க. HW எழுதுங்க. HW இக்கு எதிர் HWக்கு எதிர் HL வரைபின் படித்திறனானது HWக்கு எதிர் HL வரைபின் படித்திறனானது திரவத்தின் தொடர்படர்த்தி ரோ எல்லின் கீழ் ரோ டபிள்யூ இணை தரும் சரி. இங்கே ஒரு சிக்கல் ஒன்று வரும்டா. இது என்னடா, சரி இது ஓகே, இது அவ்வளவுதான், எங்களுக்கு மெக்கானிசம் இவ்வளவுதான். பட் இங்க இருக்கிற சிக்கல் ஒன்று வரும். நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. சரியா? இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு எடுத்துக்கோங்க. ரைட். நடக்க போறத அளவிட எடுக்கிறதுல வர ஒரு பிரச்சனை உண்டு. அதுக்கு அதை சேர்த்துலதான் சின்ன ஒரு இது ஒன்று தரப்போறோம். பாருங்களா, சின்ன ஒரு மாற்றம் உண்டு. பட் அந்த இடத்துக்கு வந்துடுது. சரியா? இங்க பாருங்க. இப்ப இதுல என்னண்டா, எனக்கு தேவை என்ன கேஸ், இந்த திரவ மட்டத்துல இருந்தான ஹைட் தான் தேவை. சரி, திரவ மட்டத்துல இருந்தான ஹைட் தான் நம்மளுக்கு தேவை. நல்லா கவனிங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குது நாங்க பார்த்தா, இந்த திரவ மட்டத்துல இருந்து அந்த பிறையுறு வடிவமான ஹைட்டை காண்றதுல எனக்கு ஒரு சிக்கல் ஒன்று வரும். என்ன சிக்கல்னுடா, இந்த அடிமட்டத்துல இந்த அடிப்பகுதியில் இருக்கிற ரீடிங் அதை நாங்க தெளிவா எடுத்துக்கலாமே இருக்கு. இப்ப திரவத்துக்குள்ள, சரி நல்லா கவனி, திரவத்துக்குள்ள நம்ம ஒரு விரலை நீங்க விட்டு பாருங்க. அதை நாங்க யூனிட் 10ல படிப்போம். ஏன் அப்படி ஒரு ஷேப் கொண்டு வரோம். இப்ப திரவங்களுக்குள்ள நாங்க விரலை விடுற டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த திரவம் இப்படி, இப்ப இதுதான் அந்த விரல் வச்சுக்கிட்டா திரவம் இந்த ஷேப்ல இருந்தாலும், சில திரவத்துக்குள்ள போட்டீங்கன்னா இப்படி வரும். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. தொடுகை கோணங்கள்லாம் அது வித்தியாசப்படும். அதெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். அப்படி அந்த மட்டம் வந்து இப்ப இந்த மட்டத்துல நான் ரீடிங் ஒழுங்கா எடுத்துக்கலாம். இப்படி இப்படி திரவம் வந்துட்டு இப்படி கொஞ்சம் மைக்கெல்லாம் காட்டும். இப்ப அந்த பிரச்சனையை வந்து எனக்கு அந்த அடியில, ஏன்னா 2 ரீடிங் எடுத்து கழிச்சு விட்டா தான். இப்ப அடியில இருக்கிற ஒரு வாசிப்பு 0 கொண்டு வைக்கலாது. அடியில இருக்கிற ஒரு வாசிப்பு, அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு வாசிப்பு, இந்த 2 வாசிப்பு எடுத்து இவர்ல இருந்து இவரை கழிச்சு விட்டீங்கன்னா இந்த துண்டு எச்சல் வரும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. சும்மா கதைக்கே தியரியாக நம்ம எடுத்தாச்சு. ஆனா ரீடிங்ஸ் எடுக்கவே எங்களுக்கு ஒரு சிக்கல். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு, அப்படி ஒரு பிரச்சனையில இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த பிராக்டிகல்ல ஒரு சின்ன ஒரு அமைப்பு கொண்டு வரும். அந்த அமைப்பு தான் காட்டி ஊசின்னு சொல்லி. இங்க பாருங்க, நான் சும்மா என்னடா, இன்னும் இருக்கிற இந்த காட்டி ஊசியை நம்ம என்ன செய்யணும், திரவ மேற்பரப்புல செட் பண்ணலாம். அது நாம அசைக்கிறோம். அதுக்கு தான் நான் இன்னைக்கு இருந்தது. இங்க பாருங்க, இது ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் அதை இது பண்ணியிருப்பாங்க. சரி, அதை அப்படியே மேலுக்கு பிடிச்சி நாம என்ன செய்யணும், அசைக்கலாம். அப்ப நம்ம அதை எப்படி கொண்டு வரணும், அப்படியே கொண்டு வந்து அசைஞ்சிட்டு கொண்டு வந்து அந்த காட்டி ஊசியில இருக்கிற இந்த அம்புக்குறி திரவ மேற்பரப்பை தொடுற மாதிரிக்கு வச்சுக்கிறோம். அதுல இந்த காட்டி ஊசியில இந்த பகுதி இருக்குது. நல்லா நினைப்போம். என்ன இருக்கிற இந்த நீளம், இந்த ஹைட், இந்த ஹைட் உயரத்தை நம்ம எக்ஸ் எடுத்துக்கணும், ஸ்மால் எக்ஸ். அதே மாதிரி இந்த ஹைட் உயரத்தை நான் இதை y என்று எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிற காட்டி ஊசி y, அது x, இது y இந்த எடுத்தா சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இப்ப நம்ம மீட்டர் கோல்ல இங்கிருந்து இங்க இருக்கிற ரீடிங்கை நீங்க அளக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. அதை நான் H1 என்று எடுத்துக்கிறேன். இங்கிருந்து இங்க இருக்கிற ரீடிங் இதை நான் H2 எடுத்துக்கிறேன். சரி, இதை நம்ம H2 எடுத்துக்கிறோம். சரி, இப்ப எனக்கு இந்த இடத்துல HW தான் தேவை. HW தான் தேவை.
HW தான் தேவை. பட் இந்த இடத்துல HWக்கு பதிலா நம்ம ரீடிங் எடுக்க எப்படி எடுக்கணும்? H2 plus Y என்று எடுக்கணும். HL தான் தேவை. இதுக்கு பதிலா H1 plus X என்று எடுக்கணும். டேய், நான் இந்த ரீடிங் எடுத்தது விளங்கிட்டா? H1 நீங்க அளக்கலாம், H2வையும் அளக்கலாம். எல்லாருக்கும் நான் இந்த ரீடிங்ஸ் எடுத்தது விளங்கிட்டா? சரியா, ரீடிங்ஸ் எடுத்தது எல்லாருக்கும் விளங்கிட்டா? எஸ். அம்னா, ஆமினா விளங்கிட்டா? ஓ சார். ரைட், ஓகே. தெளிவா இருக்கும். ரைட், ஓகே, குட் குட். நீங்க எதை கேட்டீங்க? நீங்க ஆமினா விளங்க ஒன்ஸ் மூணு கேட்ட இது தானா? இதுல இன்ட்ரெஸ்ட்டுக்கு விளங்கிட்டு சார். ரைட், ஓகே, அவ்வளவுதான். சரியா, இன்னொரு விஷயம். அப்ப நாம இதுல அங்க பிரதியிடக்கு, அந்த சாம்பாட பிரதியிடக்கு, இப்போ உதாரணம் அந்த நம்ம இந்த சாம்பாடுல பிரதியிடக்கு எப்படி வருமெண்டா? சரியா, இப்ப இதுல ஒரு ஸ்டெப் உண்டு. நாம இதுல கதைக்கலாம். சரியா, ஸ்டார் போட்டு கீழே நாம இது பண்ணலாம். அந்த படத்துல நான் சின்னது இப்ப அவசரப்படமானது ஸ்டார் டபுள் ஸ்டார்ல காட்டிட்டு அல்லது நாடுன்னு போட்டு நம்ம காய்ச்சாலும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் இருக்கிற கழிச்சுட்டு போகல நாட். சரி, இப்படியும் இதை நாங்க கதைக்கணும், தெரியும். அப்ப இதுல என்ன இருக்கிற இந்த சாம்படி தானே, இதை நான் திரும்ப எழுதற்கு. சரியா, இதை நான் திரும்ப எழுதற்கு லாஸ்ட்ல தான் அது வரும். இப்ப எப்படி வரும்? P பிளஸ் HLக்கு பதிலா H1 பிளஸ் X ரோ L இன்டு G இது சமன் P பிளஸ், சரியா, HW, சாரி HW வராது நினைக்கிறேன். சரியா, எப்படி வரும்? H2 பிளஸ் Y இன்டு ரோ W இன்டு G இன்டு வரும். இப்படி வரும், இந்த சம்பளம் வரும். சரியா, இப்போ நாடுன்னு போட்டுட்டு இதை எழுதிட்டு இதுக்கு பிறகுடா இதை காட்டிக்கங்க. சரியா, இதை HL ரோ L இன்டு G இது சமன் P பிளஸ் HW ரோ W இன்டு G இப்படி வந்தோன்னு தெரியும். அதுக்கு பிறகு மற்ற எல்லாம் அதே ஸ்டெப் தான். அதே ஸ்டெப் அதெல்லாம் நீங்க எழுதலாம். நாடுன்னு போட்டு இவ்வளவு இந்த ரெண்டு சாம்பானை எழுதிக்கானுங்க. படத்துல நீங்க எழுதிக்கிற அந்த காட்டி ஊசியில XY காட்டுங்க. சரியா, இங்க X இங்க Y, H1 H2 என்னங்கிறத காட்டுங்க. படத்துல அதை காட்டிட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க. சரியா, படத்துல அதை குறிச்சிட்டு X எங்க வருவார் இது X, இது X, இது Y, இது H1, இது H2 படத்துல குறிச்சிட்டு இதை எழுதிடுறேன். நாளையோட எக்ஸாம் முடியுது. இனி நாங்கள் ஸ்பீட் பண்ணணும் எங்களோட கிளாஸஸ் எல்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண பாருங்க. நாளை நைட்டுக்கு எங்களுக்கு கிளாஸ். நாளை பெரும்பாலும் 2 கிளாஸஸ் நடக்கும். அதனுடைய நோட் பண்ணி முடிஞ்சா சரி, திரும்ப நான் இந்த சாம்பாடு எடுத்து இன்னொரு இடத்துல வேலையும் செய்யணும். அப்ப நான் ரைட், ஓகே. இப்ப கீழே செய்முறை எழுதுங்க. செய்முறை செய்முறை எழுதுங்க. செய்முறை செய்முறை எழுதுங்க. நல்லா ஸ்டார் செய்முறையில் நல்லா ஸ்டார் எழுதுங்க. உருவில் காட்டியவாறு உருவில் காட்டியவாறு உருவில் காட்டியவாறு உபகரண அமைப்பை ஒழுங்கு செய்து உருவில் காட்டியவாறு உபகரண அமைப்பை ஒழுங்கு செய்து குழாயிலுள்ள வழியை குழாயிலுள்ள வழியை
கவ்வியை திறந்து, குழாயில் உள்ள வழியை கவ்வியை திறந்து, குழாயில் உள்ள வழியை கவ்வியை திறந்து, வாயை பயன்படுத்தி, வாயை பயன்படுத்தி, நல்ல வசனம், வாயை பயன்படுத்தி, இது பிறகு வர நல்ல வசனம், வாயை பயன்படுத்தி, அடர்த்தி குறைந்த திரவம். இந்த பிராக்டிகல்ஸ்ல நாங்கள் எழுதியிருக்கிறது நீர் தானே. அடர்த்தி குறைந்த திரவம், பிரகன்ல நீர்னு போடுங்களா, விளங்கிக்கலாம் ஏன் நான் போடுறோம்னு சொல்றோம். நீர், நம்ம இந்த பிராக்டிகல்ல நீரை தான் அடர்த்தி குறைஞ்சால் அடர்த்தி, ரைட். நீர், குறைந்த திரவம் நீர். உயர் உயரத்தை, உயர் உயரத்தை, உயர் உயரத்தை அடையும் வரை, உயர் உயரத்தை அடையும் வரை, உயர் உயரத்தை அடையும் வரை, உயர் உயரத்தை அடையும் வரை வலியை உறிஞ்சி அகற்றுக, வலியை உறிஞ்சி அகற்றுக, உறிஞ்சி அகற்றுக, வலியை உறிஞ்சி அகற்றுக. ரைட். அடுத்த ஸ்டார் எழுதுங்க, அடுத்த ஸ்டார் எழுதுங்க. குழாய்கள் இரண்டிலும், அடுத்த ஸ்டார் எழுதுங்க. குழாய்கள் இரண்டிலும், குழாய்கள் இரண்டிலும், நான் கதைச்ச விஷயம் தான், பட் கொஞ்சம் தேவைதானே எங்களுக்கு. குழாய்கள் இரண்டிலும், குழாய்கள் இரண்டிலும் நீர் மற்றும் குழாய்கள் இரண்டிலும் நீர் மற்றும், குழாய்கள் இரண்டிலும் நீர் மற்றும், நீர் மற்றும் திரவ நிரல்களை தாபித்து, அதாவது ரெண்டு நிரல்களும் வந்துட்டாருங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரியா, தாபித்து கவ்வியை பயன்படுத்தி, கவ்வியை பயன்படுத்தி, கவ்வியை பயன்படுத்தி, கவ்வியை ஹைட்டுன்னா 7 அளவு நல்ல ஹைட்டு மேல கொண்டு வரும். நாங்க மீட்டர் கோல யூஸ் பண்றோம், குறைஞ்சது 10 சென்டிமீட்டர் மேல இருக்கிற ரீடிங்ஸ் வித்தியாசத்துல கொண்டு வரும், சதவீதங்களை குறைக்கிறது. கவ்வியை பயன்படுத்தி குழாயை மூடுக, கவ்வியை பயன்படுத்தி குழாயை மூடுக. அடுத்த ஸ்டார் அளவு. பின்னர், 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 பின்னர் காட்டி ஊசிகள், பின்னர் காட்டி ஊசிகள், பின்னர் காட்டி ஊசிகள், பின்னர் காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டு மட்டாக தொடுமாறு, பின்னர் காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டு மட்டாக தொடுமாறு செப்பம் செய்க, செப்பம் செய்க, செப்பம் செய்க. தொடுமாறு செப்பம் செய்க, அதை சொல்லியாச்சு. மேற்பரப்பை தொடர்பாக இந்த ரெண்டு சைட்லையும் காட்டி ஊசிகளை செப்பம் செய்யும். ரைட். அடுத்த மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி, மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி, மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி ஊசிகளின் மேல் முனையில் இருந்து, மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி ஊசிகளின் மேல் முனையில் இருந்து மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி ஊசிகளின் மேல் முனையில் இருந்து திரவ நிரல்களின் உயரங்கள், நம்ம படத்துல குறிச்சிக்கிறதே கதை. திரவ நிரல்களின் உயரங்கள் H1, H2,
H1, H2 என்பவற்றை அளக்குக. அதான் நாங்க ரீடிங்ஸ்ல மாறி மாறி நம்ம அளக்க போறோம். H1, H2 என்பவற்றை அளக்குக. H1, H2 என்பவற்றை அளக்குக. H1, H2 என்பவற்றை அளக்குக. என்பவற்றை அளக்குக. ரைட். அடுத்த ஸ்டார் எழுதும். அடுத்த ஸ்டார் எழுதும். அடுத்த ஸ்டார். கவ்வியை மெதுவாக திறந்து, 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 வழியை உட்புக விடுவதன் மூலம், வழியை உட்புக விடுவதன் மூலம், வழியை உட்புக விடுவதன் மூலம் வெவ்வேறு H1க்கு ஒத்த, வெவ்வேறு H1க்கு ஒத்த H2 இன் பெருமானங்கள், H2 இன் பெருமானங்கள். ஏன்னா H1 அளந்து அதோட X கூட்டி கூட்டி தான் நம்ம HW எடுத்துட்டு போறோம். சாரி, HL எடுக்க போறோம். அதே மாதிரி HW எடுக்க போறோம். அதெல்லாம் தெரிஞ்சு. H2 இன் பெருமானங்கள் குறைந்தது 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 6 வாசிப்புகளை பெறுக. குறைந்தது 6 வாசிப்புகளை பெறுக. 6 வாசிப்புகளை பெறுக. அடுத்த ஸ்டார். அடுத்த ஸ்டார். வாசிப்புகளை பெறும், வாசிப்புகளை பெறும், வாசிப்புகளை பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், வாசிப்புகளை பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் வாசிப்புகளை பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் காட்டி ஊசிகள், காட்டி ஊசிகள், காட்டி ஊசிகள். பாருங்க எப்படி ஒரு வசனம் வந்தாரு. காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக, காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக, காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுமாறு செப்பம் செய்க. மட்டுமட்டாக தொடுமாறு செப்பம் செய்க. வருமாறு செப்பம் செய்ய. ரைட். இது என்ன கேஸ்னா, நாம இப்ப இந்த கவ்விய ரிலீஸ் பண்ண 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 இந்த சாரி, இதுக்குள்ள இருக்கிற திரவத்துல ஹைட் தானே குறையுது. அப்ப திரவத்துல ஹைட் குறையுதுன்னா இதுக்குள்ள இருக்கிற திரவம் இதுக்குள்ள வெளியாகுது. ஏன்னா இதுக்குள்ள எல்லாம் வெளியாகும். ஏன்னா என்னென்ன அளவு குறையுது, கனவளவு குறையுது மேலுக்கு, அந்த கனவு இதுக்குள்ள. அப்ப திரும்ப என்ன செய்யும், இந்த காட்டி ஊசியை மூடுவார். அப்ப நாம ஒவ்வொரு ரீடிங் எடுக்கையும் இந்த காட்டி ஊசி அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது மேல கொண்டு போய் இவர் திரும்ப வெளியான திரவத்துக்கு மேல வாரமாகி வச்சுட்டு தான் நாங்க திரும்ப திரும்ப வாசிப்போம். ஏன்னா அந்த மட்டத்துலதான் அமுக்கங்கள் சமன் எடுக்க போறீங்க. அதுல தெளிவா இருக்கு. ஏன்னா வெளியால வளிமண்டல மேற்பரப்புல வந்ததாக போகுது. அப்ப அதெல்லாம் கவனம் பண்ணல. சரி, வாசிப்போலை பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் காட்டி ஊசிகளின் திரவம் மேற்பரப்பு மட்டுமட்டாக தொடுமாறு செப்பம் செய்க. மட்டுமட்டாக தொடுமாறு செப்பம் செய்கிற கதை தெரிஞ்சிருக்கு. அடுத்த ஸ்டார். ஊசிகளின் உயரங்கள், ஊசிகளின் உயரங்கள் X, Y அளக்குக. ஊசிகளின் உயரங்கள் X, Y அளக்குக. Y அளக்குக. ரைட். கீழே
இனி இந்த ஊசில இதெல்லாம் எழுதி பண்ணா எல்லாத்தையும் கதைக்கலாம். சரி, எழுதுங்க. இப்படி எழுதுங்களா? HL பிராக்கெட்ல H1 plus X நம்மட கதைப்படி HL இக்கு இக்கு HL பிராக்கெட்ல இதை காட்டும். இக்கு எதிரி இக்கு எதிரி HW நம்மட படிப்படி H2 plus Y இக்கு எதிரே HW வரைவை வரைவதன் மூலம் வரைவை வரைவதன் மூலம் வரைவை வரைவதன் மூலம் வரைவை வரைவதன் மூலம் வரைபின் படித்திறனில் இருந்து வரைபின் படித்திறனில் இருந்து வரைபின் படித்திறனில் இருந்து திரவத்தின் தொடர்படர்த்தி ரோ எல்லின் கீழ் ரோ டபிள்யூ இணை துணியலாம். ரோ எல்லின் கீழ் ரோ டபிள்யூ இணை துணியலாம். ரைட், ஓகே. இதோட ஸ்டாப் பண்ணி வைங்க. நாளைய கிளாஸ்ல இதுல இன்னொரு ப்ராக்டிகல்ஸ் இருக்குது ஹைட்ரோல. இந்த ப்ராக்டிகல்ஸ்ல ஹைட்ரோ அந்த ப்ராக்டிகலை முடிச்சுட்டு நாங்க இதுல தியரி பார்ட்ஸ் இன்னொரு பார்ட் தான் இருக்குது, அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். என்ன நான் சும்மா தான் நடக்கும்.